2026-27 நிதியாண்டுக்கான தமிழக முழு பட்ஜெட் ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் குறித்து சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் அறிவிப்பு. 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கையினை 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் புதன்கிழமை அன்று பேரவைக்கு அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாள் குறித்துள்ளார்கள். மேலும் அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். தமிழக அரசின் 2026-27 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் என சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் அறிவிப்பு. பட்ஜெட் குறித்த கூட்டத்தொடர் முழு நேரலை ஒளிபரப்பப்படும் என்றும் சபாநாயகர் தகவல். அதற்கு அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும். அதிமுகவின் அடுத்த கொறடா யார் என்பது குறித்து பேரவை கூடும்போது அறிவிக்கப்படும் என சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர் தகவல். அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடந்து வருவதாகவும் பேச்சு. திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் கைதானத்திற்கு சபாநாயகரிடம் அனுமதி கேட்க தேவையில்லை என ஜெய்சிடி பிரபாகர் விளக்கம். பேரவைக்குள் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தான் தன்னிடம் அனுமதி கேட்க வேண்டுமே தவிர பேரவைக்கு வெளியே நடக்கும் நிகழ்வுகளில் தலையிட முடியாது என விளக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மார்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிற செய்தி குறிப்பு எங்களுக்கு வந்திருக்கிறது. பேரவைத் தலைவரை கேட்டுவிட்டுத்தான் கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதி இல்லை. பேரவைக்கு வெளியே நடக்கிற நிகழ்வுகளில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் எப்படி ஈடுபடலாம் என்பதை முதலமைச்சர் விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மை துறை சார்பான ஆய்வுக் கூட்டம் தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரை முன்னிட்டு துறை வாரியாக ஆலோசனை நடத்தி வரும் முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்த தேர்தல் வழக்கு. முதலமைச்சர் விஜய் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆட்சியின் அலங்கோலங்களை கைது நடவடிக்கைகளால் சரிகட்டி விடலாம் என நினைக்கிறது தாவேக அரசு என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். தாவேக அரசின் ஆணவத்திற்கு மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவர் என்றும் சாடல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என மத்திய அரசு விளக்கம். மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் எழுப்பிய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு மத்திய அரசு பதில். அதிமுகவில் மீண்டும் எழும் ஒருங்கிணைப்பு குரல். பிரிந்து சென்றவர்களை ஓரணியில் இணைக்க வேண்டும் என சசிகலா டிடிவி தினகரனை குறிப்பிட்டு தென்காசி மாவட்ட நிர்வாகிகள் இபிஎஸ்ஸிடம் வலியுறுத்தல். சிஜேபி போராட்டத்தில் இளைஞர்கள் மாணவர்களை காவல்துறையினர் தாக்கியதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம். நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் 2வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. டெல்லியில் மாணவர்கள் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன்? தடியடி சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். நீட் முறைகேடு விவகாரத்திற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல்.
நாட்டின் கல்வி மற்றும் தேர்வு முறையை கரையான் அரிப்பது போல பாஜக சிதைத்துள்ளதாகவும் சாடல். நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிகள் கூட்டம். புதிய மசோதாக்களை நிறைவேற்றுவது குறித்தும் எதிர்க்கட்சிகளின் அமளியை சமாளிப்பது குறித்தும் முக்கிய ஆலோசனை. நீட் விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம், மத்திய அரசு எப்போதும் மாணவர்களுடன் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரிய நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. பொள்ளாச்சி நீர்வளத்துறையில் வெளியிடப்பட்ட 22 டெண்டர்களை ரத்து செய்து நீர்வளத்துறை உத்தரவு. பொள்ளாச்சி பிரிவில் ஓபன் டெண்டராக இல்லாமல் லிமிடெட் டெண்டராக விடப்பட்டுள்ள நிலையில் சான்றிதழ் பெற நேரில் வர வேண்டும் என அறிவுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டை மற்றும் திருவொற்றியூரில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. தேனாம்பேட்டையில் போக்குவரத்து துறை துணை ஆணையராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தரணிதரன் என்பவரது வீட்டிலும் திருவொற்றியூரில் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனம் ஒன்றிலும் ரெய்டு. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் நள்ளிரவு நேரத்திலும் விடுமுறை நாளிலும் இயங்கி வந்த சார்பதிவாளர் அலுவலகம். சட்டவிரோதமாக நிலங்கள் பதிவு செய்யப்பட்டு பெருமளவில் லஞ்சப்பணம் கைமாறுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலி காரணமாக சார்பதிவாளர் பணியிட மாற்றம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையில் இருந்து ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2000 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். (2023) முந்தைய வாகனங்களில் எத்தனால் கலப்பு பெட்ரோலால் 3 முதல் 5% வரை மைலேஜ் குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணை அமைச்சர் சுரேஷ் கோபி தகவல். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் அளவை தற்போதைய 20%க்கும் மேல் உயர்த்துவது குறித்து மத்திய அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் விளக்கம். சுங்கச்சாவடிகளில் இருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வசிக்கும் உள்ளூர்வாசிகள் மாதாந்திர பாஸ்களை வாங்க இனி டோல்கேட்டுக்குள் செல்ல வேண்டாம். ராஜ்மார்க் யாத்ரா செயலி மூலம் டிஜிட்டல் முறையில் உள்ளூர் பாஸ் எடுத்துக் கொள்ளலாம் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு. கனடா பொருட்களுக்கு 50% வரி என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் ஆட்டோக்கள், ஆல்கஹால், பால் பொருட்களுக்கு எதிராக முறையற்ற வகையில் கனடா நடந்து கொண்டதாக டிரம்ப் குற்றச்சாட்டு. இங்கிலாந்து நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றார் ஆளும் தொழிலாளர் கட்சி தலைவர் ஆண்டி பர்ஹாம். லண்டனில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் குடியேறினார். நடிப்பின் இமயமாக போற்றப்படும் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனுக்கு முதலமைச்சர் விஜய் தலைமையில் 100ஆண்டு விழா நடத்தப்படும். சென்னை அடையாறில் சிவாஜி கணேசனின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. ஐயாவினுடைய அந்த ஒரு 100ஆண்டு தமிழ்நாட்டில் ஒரு புன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு 100ஆண்டு. வரலாறு எப்படி அவர் பெருமை கொள்கிறதோ, திரையுலகம் எப்படி அவரினுடைய உழைப்பை, அவருடைய திறமையை எண்ணி பெருமை கொள்கிறதோ, அப்படி சரித்திரமே வியக்கும் வண்ணம் மிக சிறப்பான ஒரு விழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.